சூரியபிரகாசம் சார், முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியாகிருக்கு, நேற்று வெளியாகிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சிலுடைய பெயரை மெட்ராஸ் பார் கவுன்சில் அப்படின்ட்டு மாற்ற நினைக்கிறது அரசு, மத்திய அரசு. தமிழ்நாட்டுக்கு தமிழ் மேல் மற்றும் தமிழ்நாட்டின் மேல் எவ்வளவு வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிறத இந்த சட்ட வரைவின் மூலமாகவும் தெளிவாக வெளிப்பட்டிருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காரு. இந்த நேம் சேஞ்சிங் எல்லாத்தையும் கூட இந்த இந்த திருத்த மசோதா ரெக்கமெண்ட் பண்ணுதா? அவங்க ஒரே வரியில எல்லாத்தையுமே அடக்கிட்டாங்க. எப்படி? தேவையான உத்தரவுகளை தேவைப்படும் நேரத்திலே இந்திய அரசு வழங்கும் அப்படின்றது அது சட்டம். அது எப்படி சார் அவங்க வழங்கும்? அவங்க பண்றாங்க. நாங்க தம்பி சொன்ன மாதிரி வந்துட்டு அதிகாரம் எங்க கையில இருக்கு. நீங்க இந்தியாவில் சுதந்திரம் வந்து உங்களுக்கு எல்லாம் கிடையாது, இந்திய நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் கிடையாது. இந்திய நாட்டு சுதந்திரம் பார் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுங்க நாங்க சொல்லுவோங்கிறாங்க சார். பாரதி அன்னைக்கே சொன்ன 1000 உண்டு இங்கு சாதி, இதில் அந்நியர் வந்து புகுதல் என்ன நீதின்ட்டு. அதுதான் நாங்க சொல்றோம். வழக்கறிஞர்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும், அதை நாங்களே பேசி தீர்த்துக்கோம். அதுதான் பார் கவுன்சில் இருக்கு. வெளியாளுங்க கிட்ட அந்த சுதந்திரத்தை விட்டோம்னு சொன்னா எந்த வழக்கறிஞரும் வந்து நியாயமாக நேர்மையாக அச்சமின்றி இங்க இயங்க முடியாதுன்றதால தான் வழக்கறிஞரே பார் கவுன்சிலே வந்து வழக்கறிஞர் நடவடிக்கை எடுக்கிற அதிகாரத்தை பார் கவுன்சில் கிட்ட வந்து சட்டம் வந்து அட்வொகேட்ஸ் ஆக்ட் கொடுத்துருக்கு. அதுல நீங்க வந்து நீ பாஸுக்கு மேல ஒரு பாஸ்ன்னு சொல்லி கவர்மெண்ட்ல 3 பேரை போடுவாங்க, எங்களோட பிரதிநிதிகள் இருப்பாங்கன்னு சொன்னா அப்போ உன்னோட உள்ள அர்த்தம், உள் நோக்கம் என்ன? உள்நோக்கம் வந்து நீ என்னதெல்லாம் நினைக்கிறியோ அதை வச்சு சாதிக்கணும். நாங்க இன்றைக்கு மறுக்க முடியாத ஒரு உண்மை, இந்திய நாட்டிலே வந்து அரசாங்கத்துக்கு வந்து கோர்ட்டு மூலமாக கேள்வி கேட்கிறது வழக்கறிஞர் சமுதாயம் தான். புரியுது. ஏன்னா நீங்க இங்க வந்து ஏழைகளுக்கு நீதி என்பது மறுக்கப்படுகிறது யாருமே மறக்கவே முடியாது, மறைக்கவும் முடியாது. இவங்க ஏற்கனவே ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்ற ஒரு பேர்ல வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் ஃபீஸா வாங்கிட்டு, தம்பி சொன்ன மாதிரி 10 வருஷமாகவும் ஒரு அட்வொகேட் வந்து ஒரு 1000 ரூபாய் பார்க்கறதுக்கு எடுத்த உடனே வந்துட்டு பணம் காசு வராது. உழைப்பு மக்களோட நம்பிக்கையை வந்து, ஏன்னா எந்த கிளைண்ட்ஸும் வந்து உங்களோட உழைப்பை பார்த்து யாராவது ரெஃபர் பண்ண தான் வருவான். தானாக வந்து நீங்கள் வந்து கார்பரேட் மாதிரி வந்து அட்வொகேட் ப்ரொஃபஷனை நடத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெருசாக உதவி பண்ணுறது இல்லை. 2500 கோடி போட்டு ஒரு 250 பேருக்கு வேலை தராங்க. ஆனால் வழக்கறிஞர்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது வந்து சேமநல நிதிக்கே வந்து ஏகப்பட்டு நாங்கள் போராடு ஒரு 25 கோடி 50 கோடி கூட கொடுக்கறது கிடையாது. நாங்களே கஷ்டப்பட்டு சுயமாக இருந்து இவ்வளோ பிரச்சனையிலையும் நாங்கள் வந்து அதிகாரத்தை கேள்வி கேட்குறோம். யாராவது ஒருத்தர் வந்து எங்களுக்கு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னா உடனே கேள்வி கேட்கறது வழக்கறிஞர் சமுதாயம் தான். வெறும் எங்களுக்கு மொத்தம் கார்பரேட் லாயர்ஸ் மாதிரி அரசாங்கத்துக்கு கைக்கூலியா இருந்துட்டு நாங்க வந்து பணத்தை வாங்கிட்டு எங்க குடும்பம், எங்க மனைவி, எங்க புள்ள நாங்க பண்றது கிடையாது. 1000 ரூபாய் ஃபீஸா இருந்தாலும் சரி, 50 ரூபாய் ஃபீஸா இருந்தாலும் சரி, 25 ரூபாய் ஃபீஸா இருந்தாலும் சரி, மக்கள் உரிமை நசுக்கப்படுகிறது, மக்கள் அதிகார வர்க்கத்தினால் துன்புறுத்தப்படுகிறார்கள் கேள்வி கேட்கறது வழக்கறிஞர் சமுதாயம். புரியுது. இது ஒரு சமுதாய தொழிலாக தான் நாங்க பாக்குறோமே தவிர எங்களை வந்து என்ரீச் பண்ணிக்கணும், நாங்க வந்து சுகபோக வாழ்க்கை வாழ நினைச்சா நான் கூட வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஜால்ரா அடிச்சுட்டு ஏகப்பட்ட பேனர்ல நான் என்னால சேர முடியும். ஆனாலும் வந்து சுதந்திர மனப்பான்மையோட சுதந்திரமா இருக்கிற ஒரு தொழில்னால தான் நண்பர்கள் எல்லாம் வந்து இந்த தொழிலை இது பண்றாங்க. அந்த தொழிலை நீங்க வந்துட்டு கைப்பற்றிட்டுன்னு நினைச்சீங்கன்னா அதை வந்துட்டு உங்களோட எண்ணங்கள் நிறைவேறிச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க வச்சதுதான் சட்டம், கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா மேல ஒரு 4-5 நீதிபதிகள் வெளியில வந்து ஒரு பெரிய சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் அடுத்து அந்த சார்ஜ் பண்ணதுலேயே ஒருத்தர் இருந்தார், அவர் மேலே ஒரு ககோய் மேலே ரஞ்சன் கோகாய் அவர் மேலே ஒரு சார்ஜ் வந்தது. நீங்கள் இது எல்லாத்தையுமே நீதித்துறை மேலே இந்த ரோஸ்டரில் வந்து முக்கியமான கேசஸ் எல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு, கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரெல்லாம் நடக்கிறது போலையான தோற்றம் வருது இப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்ல கிடையாது. இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நீங்க வந்து காப்பாத்துங்க அப்படின்ட்டு பப்ளிக்க வந்து அப்பீல் பண்ணது யாருன்னா ஹானரபிள் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஆமா, அவங்க தான் சார் வந்தாங்க, நாங்கெல்லாம் வரலன்னு. அவங்க தான் எங்க கிட்ட வந்து நின்னுகிட்டு தயவு செஞ்சு இந்த நாட்டோட ஜனநாயகத்தை காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. அப்போ பெரிய பிரச்சனை எல்லாம் வந்த போது அப்போது சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் ரவிசங்கர் பிரசாத் அவர் வந்து என்ன சொன்னார்னா, இதுக்குள்ள எங்களால தலையிட முடியாது,
இதை அவர்களே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும்னு தான் சொன்னாங்க. கரெக்டுங்களா? அப்படிதான் சொன்னாரு. உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களோட இந்த வழக்கறிஞர்களுக்கு இந்த லாக்குள்ள மட்டும் இவங்க வந்து நீங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவீங்கங்கறத நாங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம்னு சொல்றதுக்கெல்லாம் என்ன காரணம்? இல்ல இல்ல, இந்த ரெக்கமெண்டேஷன் சார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்து சட்ட விவகாரங்கள் துறை அமைச்சகம் இதை முன்மொழி அறிமுகப்படுத்தி இருக்குது. கரெக்டா சார் நான் சொல்றது? அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுல இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தது யாருங்கிறதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, யாருக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இதை செய்யணும் இல்ல, அட்வொகேட்ஸ் ஆக்ட் வந்து ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், ஆக்ட் ஃப்ரேம் பை த பார்லிமெண்ட். சரி, அதனால இதுல வந்து அட்வொகேட்ஸ் ஆக்ட்ல நீங்க சட்ட விதிகளை திருத்தம் செய்யணும்னு சொன்னா நீங்க வந்து திருப்பியும் பார்லிமெண்ட்டை தான் போய் அப்ரோச் பண்ணணும். அதுக்காக ஒரு பில்லை ரெடி பண்ணணும். அந்த பில்லு தான் இதை போய் இவங்க பண்ணாங்க. சார் நான் கேட்கறது என்னன்னா சார், இதுல வந்து இவங்க சம் கரெக்ஷன்ஸ் சொல்லிக்கலாமே, சில திருத்தங்களை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானா இதுல என்னன்னா லா மினிஸ்ட்ரி தான் கொடுத்ததா இல்ல வேற ஏதாவது மினிஸ்ட்ரி கொடுத்ததா? யாராவது இண்டிபெண்டன்ட் நீங்க யாராவது இல்ல, எப்பவுமே ப்ரொபோசல் வந்து அபிஷியல்ஸ் தான் கொடுப்பாங்க. ப்ரொபோசல் வந்து அபிஷியல்ஸ் கொடுப்பாங்க. அபிஷியல்ஸ் தான் ப்ரொபோசல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வைட் கன்சல்டேஷனுக்கு தான் வந்துட்டு இவங்க பப்ளிக்கோட இதை கேட்கறது. இப்ப என்ன இதுன்னு சொன்னா இதோட உள்நோக்கம் வந்து அந்நிய சக்திகளை வந்து இந்த நாட்டோட நீதித்துறையாட்ட புகுத்துனன்றது தான் வந்து மோடி அரசோட முக்கியமான எண்ணம். இதை வந்து இது வரைக்கும் வந்து நம்ம அட்வொகேட்ஸை வந்து இந்தியாவை தவிர வேற எந்த வெளிநாட்டிலையும் நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஆனா அவங்க வந்து ஃபாரின் லாயர்ஸை வந்து பெரிய பெரிய கார்பரேட் லாயர்ஸை அவங்கள கொண்டாந்து இங்க வந்து என்ன எல்லா பன்னாட்டு கம்பெனிகள் அத்தனையும் வந்து நெருக்குது. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா உங்க நீதித்துறை வந்து சரியா சுதந்திரமா இயங்கல, ஃபாஸ்டா எங்களோட இதுக்கு ஏத்த மாதிரி எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி ஃபாஸ்டா இயங்க மாட்டேங்குது. அதனால வந்து மேம்படுத்தணும்னு சொல்றது என்ன அர்த்தம்னு சொன்னா எல்லாத்துலயும் கொண்டாந்து வெளிநாட்டு சக்தியில கொண்டாந்த மாதிரி இப்போ அந்த லீகல் ப்ரொஃபஷனே ஃபாரின் லாயர்ஸை கொண்டாந்துட்டு இங்க கொண்டாந்துட்டு நம்ம வந்து கூலிகள் ஆயிடுவோம். அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான், நீ போய் வாய்தா வாங்கணுவான். அவன் அமெரிக்காவில் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து உட்காந்துட்டு வாஷிங்டன்லயோ நியூயார்க்ல இருந்தோ கேஸை நடத்துவான். நம்ம வந்து இங்க தெரியும் எப்படியுமே வந்து எப்பவுமே நம்ம வெளிநாட்டுக்காரர்கள் வெள்ளை தோல்னா நமக்கு ஒரு மோகம் ஜாஸ்தி. அது வந்து நம்மளோட நீதித்துறையை வந்து அடிமைப்படுத்துவதற்காக வெளிநாட்டு வழக்கறிஞர்களை கொண்டாந்து இங்க புகுத்துறதுக்காக அதுதான் ஒரு மெயின். இது மீதி எல்லாம் சைடு இஷ்யூலாம். நீங்க இன்னொன்னு ஆனந்த விடனை பத்தி சொன்னீங்க. மோடி கவர்மெண்ட் வந்ததுல இருந்து நீங்க சரித்திரத்திலேயே வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவன் நான். சிதம்பரத்து கேஸ்ல சிதம்பரத்து பேர்ல தப்பு பண்ணாருன்னு சொல்லி குற்றம். ஆனா கேஸ் நடந்த போது ஃபுல்லா வந்து எவிடன்ஸ் எல்லாம் வந்து சீல்டு கவர்ல வந்துச்சு. எனக்கு என்ன என் பேர்ல உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாதானே நான் வந்து எஃபெக்டிவா கேஸை நடத்த முடியாது. எவிடன்ஸ் பொய்யா இல்லையான்னு சீல்டு கவர்ல வந்து சிதம்பரம் வந்து 25 பேரை கொலை பண்ணி புதைச்சாரு, அவர் வந்து ஒரு 100 பேர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சாரு, இப்படிலாம் கொடுத்தா ஜட்ஜிட்ட சீல்டு கவர்னா நீதிமன்றத்துக்கு தலைக்கு இருக்கிறது என்ன ஒரு சீல்டு கவர் தான். ஒரு கேஸ்லயுமே சீல்டு கவர், எவிடன்ஸ் இன் சீல்டு கவர். அவங்க ஜஸ்டிஸ் பானுமதி மாத்திரம் கரெக்டா கேட்டாங்க, இது என்ன இது சீல்டு கவர் ப்ராசஸ்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயோ இல்ல மீதி இதுலயோ வந்து இந்த மாதிரி சீல்டு கவருக்கு எந்த இடத்துலயுமே இடம் கிடையாது. நீங்க சீல்டு கவர் அரசாங்க ரகசியம்ன்றது எதுல வரும்? ஒன்னு வெளிநாட்டு இதுல வந்து அயலகத்துறை இருக்கு இல்ல, ஃபாரின் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட், ஃபாரின் அஃபேர்ஸ், அதுல ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டும். அதுல ஒண்ணு ராணுவம், ரெண்டுத்துல தான் ரகசியம் இருக்க முடியுமே தவிர மீதியெல்லாம் ரகசியமே இருக்க முடியாது. ஏன்னா ஜனநாயகத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசு, ஒரு மக்கள் பிரதிநிதியா தான் பிரதமரும் வந்து மற்ற அமைச்சர்கள் இயங்குறாங்க. இதுல மக்களுக்கு தெரியாத ரகசியம் என்ன இயங்க முடியும்? அது பெரிய கொடுமை. என்னன்னா இந்த சீல்டு கவர் எனக்கு நான் வந்து உடனே வந்து நான் பாட்டுக்கு ஐயா பெயில் நான் எந்த தப்பும் பண்ணலன்னா இல்லையே பாரு 36 பக்கத்துக்கு உன் பேர்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? அதனால வந்து நீங்க ஆனந்த விடல எதையுமே வந்து இயற்கை நீதினு ஒண்ணு இருக்கு. எதுக்குமே வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா வந்து கோல்டன் லா, அது வந்துட்டு நமக்கு வந்து என்னன்றது தெரியும். ரைட் ஈக்குவாலிட்டி மாத்திரம் கிடையாது. நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நமக்கு மெட்டீரியல்ஸ் இருந்தா தான் நம்ம நடத்த முடியும். மெட்டீரியல்ஸே தராதையே வந்துட்டு இவன் பேர்ல என்ன குற்றச்சாட்டு இல்லை எடுத்தவனே வந்துட்டு ஆனந்த விடனை முடக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்ல நீ வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் தரணுமா இல்லையா? ஜனநாயகத்தின் அடிப்படையே ஷோகாஸ் நோட்டீஸ் தான் சார், நீதித்துறையின் அடிப்படையே ஷோகாஸ் நோட்டீஸ் தான். அந்த ஷோகாஸே இல்லாத நீ தம்பி சொன்ன மாதிரி நான் அங்கிருந்து சொல்லுவாங்க இந்த 14 வக்கீலுங்க வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறாங்க, அவங்கள வந்து நீ டிபார் பண்ணுன்னு சொன்னா உடனே வந்து பண்ணிதான் வரணும், வேற வழி கிடையாது.